ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நைட் கேமிங் மஞ்சள். இப்போ நம்ம அந்த கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப், இந்த வீடியோக்கு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இப்படி வீடு கொடூரமாக வருது கைஸ், இங்கே பாருங்கள், ரண கொடூரமாக வருது எல்லாமே. இந்த பேபி வேறு எல்லா இதையும் தூக்கி போட்டுட்டு இருக்குது வேறு அந்த பொம்மையில. என்னடா அது பார்த்தீங்கன்னா இந்த டோர் லாக்கு. ஓகே, பிரேக் த எமர்ஜென்சி கிளாஸ் அப்ஸ்டேர்ஸ். ஓகே, இங்கே மேலே வந்துட்டு நம்மளுக்கு அப்ஸ்டேர்ஸில் நம்மளுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். இதுதான் போல் அது. என்னடா சுற்றியில் எதுவுமே இல்லையோ, கையில் உடச்சிட்டான் போல், அவ்வளோ பவரு. இது என்ன பண்ணணும்னா, என் வாயில் வைக்கிறேன். என் வாயில் வைக்காதடா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பேபி வாயில் போட்டு விட்டு அது அப்படியே 4 அடி தூரத்துக்கு போய் பறந்து விழுந்துச்சு. 100 மீட்டர் தள்ளி போய் விழுந்துச்சிங்கயோ. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் டேக் த பேபி டு பெட்ரூம் போட்டிருக்காங்க. அதனால நான் மறுபடியும் பேபி பெட்ரூம் தூக்கிட்டு கண்ணு மாறிடுச்சுடா. விட்றா ப்ளீஸ். பாருங்களே, பேபி இங்கே உட்காந்துருக்கு. என்னடா அது கையில்? ஓ, கதை படிக்கணும் எனக்கு, அப்போனா தான் நான் தூங்கவேங்குது. அப்படி தான் நினைக்கிறேன் கைஸ். இந்த பேபி பாருங்க கைஸ், இப்படிலாம் மாறிடுச்சு. ஐயோ, பிக்கப் த பேபி போடு. அதுக்குள்ளே போடுறா. ஓகே, காட்டுக்குள்ளே போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னமும் புக்கு படித்தா ஹேஸ்டர்னு எழுதியிருக்கு. ஹேஸ்டர்னு என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க வந்து கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். இங்கே பாருங்களே, என்னடா மேலது கைஸ். இங்கே பாருங்கள், இன்னும் மாறிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு இடத்துக்கே வந்துட்டோம். டோன்ட் கோ அப்ஸ்டேர்ஸ்னு போட்டிருக்காங்க. பரவாயில்ல, நாங்கள் அப்போ தான் போவோம். ஐயோ, கதவு சாத்துது, வேணாம் எதுக்கு போயிட்டு. அதுக்கப்புறம் ஃபாலோ த ஒயிட் ரேபிட்னு வந்துருச்சு. ஒயிட் ரேபிட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ எங்கேயும் போகக்கூடாது, இந்த ஒயிட் ரேபிட் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகணும். நான் வந்துட்டு இந்த ஒயிட் ரேபிட் தான் நம்மளுக்கு வழியை காட்டும் ரேபிட். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா எலவேட்டர் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஒயிட் ரேபிட் அப்படியே எலவேட்டர் கிட்ட வந்துச்சு. அதனால் வந்துட்டு நான் விட்டு அப்படியே. ஓகே, அதுக்கப்புறம் என்னடா 69 என்னடா கைஸ், பார்த்தீங்கன்னா 80 ஃப்ளோர் கிட்டே இருக்குது போல். அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம இருக்கிறோம். சரி, ஓகே, நம்ம எத்தனாவது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோன்ட்டு பார்க்கலாம். ஓகே, வந்துட்டுருக்குது. என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது? 24. ஓ, 24 கைஸ். யாரோ பில்லி சுனியெல்லாம் வச்சுருக்குறாங்க இங்கே. வாண்ட் டு லீவா? இதுக்கு ஒரு வேளை போய் தான் பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எந்த ஃப்ளோருக்கு போகுது என்னன்னு தெரியல. கட்சின்னு வரும்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். கேஸ் என்ன லிஃப்ட் இப்படி வருது? ஐயோ, இது கேம் விளையாடினாவே ஜம்ப்ஸ்கேர் பயங்கரமாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு நான் கேம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பெஸ்ட்டு கேம் எதுனா ஜம்ப்ஸ்கேர்லாம் பயங்கரமாக கொடுக்கும் இந்த கேம். அதாவது பேபி நெல்லோ தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற கேம். பேபி நெல்லோ பே கேமில் நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா இந்த கேம் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டோரை தொட்டதுக்கப்புறம் சிட்டின் லாக் ஆச்சு கைஸ். ஒரு சம்பவம் லைட்டாக நடந்துருச்சு. கீயை தெரியாமல் கீழே போட்டேன், அது புஷ்ஷுன்னு காணா போச்சு. அப்புறம் மறுபடியும் நான் வெளியில் வந்துட்டு கேம் பிளே பார்த்தேன். அந்த இதெல்லாம் கட் பண்ணிட்டேன் நான். டேம், பவர் அவுட்டா? ஓகே, திட்டுறாங்க, என்ன திட்டுறாங்க நம்ம அதை. ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்புறம் இன்னொரு டோர் இருந்துச்சு. என்னடா அது சீக்ரெட் என்னமோ போகுது. சீக்ரெட் பேசேஜெலாம் கிடையாது, ஒரு ரூமு தான். சரி, ஒரு வழி தான், ஒரு வே. சரி, இங்கிட்ட எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு க்ளூவும் கிடைக்கல இன்னி வரைக்கும். இப்போதைக்கு இந்த பவர் போயிடுச்சு. பவர் அவுட் தான் போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு பவரை மட்டும் ஆன் பண்ணணும். பவர் ரூம், மை கார்டு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே கைஸ், வந்துட்டு இந்த பவர் ரூம் ஓப்பன் பண்ணலாம் கைஸ். கொஞ்சம் அங்கங்கே லேக் ஆகும் கேம் பிளே, அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்காக ஹை பிக்சர் குவாலிட்டியில் வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன், அதனால தான். ஓகே, பார்த்தீங்கன்னா எலவேட்டர் ஸ்டேட்டஸ்லாம் வந்துட்டு என்னென்னா கரெக்டாக பண்ணிட்டேன். இங்கிட்ட ஒரு க்ளூ இருந்துச்சு. எனக்கு அந்த க்ளூ வந்துட்டு ஒர்க் ஆகாதுன்னு நம்பினேன். பட் ஆனால் ஒர்க் ஆகிடுச்சு. இங்கே அது ஒரு க்ளூ, நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிங்க. உங்களுக்கு ஒரு குசு வச்சுருக்கேன், முடிஞ்சால் கண்டுபிடிங்க. ஓகேவா? எல்லா வீடியோவில் ஒரு குசு வைக்கிறேங்க. ஓகே, இந்த குழந்தைய தூக்கி இதுக்குள்ளே போடணும். ஏன்னா வந்துட்டு இந்த குழந்தை எல்லா ஃபியூஸையும் பிடிங்கி வச்சுக்கும். அதனால் அந்த குழந்தை தூக்கி போட்டு சத்தம்லாம் பயங்கரமாக கேட்குது கைஸ் பேக்ரவுண்டில். இதெல்லாம் நான் குறைச்சிட்டேன். கேட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் பயந்துடுவீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இதை போயிட்டு எல்லா ஃபியூஸும் போட வேண்டியதான். நீங்கள் ஒரு ஃபியூஸு போடும் போது அந்த பேபி தூக்கி போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு கோடு போட்டு அதை திறக்கணும். அதாவது அந்த அங்கிட்டு காமிச்சல இந்தா பாருங்கள், இதுதான் கைஸ். இந்த இதுக்குள்ளே வந்து அந்த கோடு போட்டு கண்டுபிடிக்கணும். சைடில் இருக்கும், அந்த கோடு போட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா
நீங்கள் வந்துட்டு அந்த குழந்தைய அதுக்குள்ளே தூக்கி போட்டு நீங்கள் ஜம்மு டே நோ எஸ்கேப்பா. ஐயோ டீ காப்பாற்றுங்கடா யாராச்சும். அடா நோ எஸ்கேப்புன்னு போட்டு வர பில்லி சூனியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ரக்வையோட மேட்சிங் கீயா எங்கடா போவதுக்கு? இது என்னமோ சாதாரண கேம் பிளேவாக தெரியல, ஒரு பயங்கர இதாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி இட்ஸ் நாட் ஒர்க்கிங் நவ். ஐயோ போச்சு. ரிட்டர்ன் டு த எலவேட்டர். அந்த எலவேட்டர் எங்கடா கண்டுபிடிப்பேன்? இங்கே தான் இருக்குமா ஒரு வேளை? இங்கே தான். என்னடா அது மேஜிக்கெல்லாம் போட்டு இங்கேயும் வந்துட்டு போயிட்டுருக்குது. அப்பாடா கண்டுபிடிச்சிட்டு அப்படியோ. ஐயோ சாமி நல்ல வேலை. கால் எலவேட்டர் வாடா, வருது. வாடா கைஸ், எலவேட்டர் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஐயோ இந்த ரணக்கொடூர பேபி வேறு வருது. ஐயோ கால் எலவேட்டர். டே வாடா டி கைஸ். அப்போவே நினச்சேன் நான் இது ஏதோ ஒன்று பண்ணுன்ட்டு. என்ன பண்ணேன்னா இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் சைடில் இருக்கிற டோர் நான் பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், மூடிடுச்சு. சைடில் இருக்கிற ஒரு கீ இருக்குது, அதை நான் பார்க்காம எங்கேயோ போயிட்டுருக்கிறேன்னு பார்த்தா அதுக்குள்ளே மறுபடியும் வந்து பிடிச்சிருச்சு. ஐயோ கருமுண்டா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்கேப் ஆக போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்க கைஸ், இப்போ என்ன பண்ணணும்னா இது போல் லாக் ஆகிக்குச்சுமா. ஓகே அப்போ என்ன பண்ணணும்னா இங்கேயும் ரூம் லாக் ஆகிருக்கும், அப்படி மறுபடியும் வந்து பிடிக்கும். நான் ஒரு கீயை பார்க்காம விட்டுருப்பேன், அது நீங்கள் நோட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல கரெக்டாக. ஓகே இப்போ வந்துட்டு என்ன பண்ணால் இது பண்ணணும், இந்த கீ கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக எல்லா ரூம் செக் பண்ணிக்கணும், ஏன்னா இதுலேயும் ஒரு கீ இருந்தாலும் இருக்கும். வந்து பிடிச்சிருச்சு. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எப்படியோ ஒரு தப்பிச்சுட்டோம் முடிஞ்ச அளவுக்கு. அதெல்லாம் கட்சினாங்க, அதெல்லாம் வந்துட்டு காமிக்கல, அதனால தான். அதுக்கப்புறம் பேபியை இங்கேயே டைப்பரை சேஞ்ச் பண்ணி விட்டேன், பாத்ரூமில் சேஞ்ச் பண்ணாமல் சோபோலி வைத்து டைப்பரை சேஞ்ச் பண்ணி விட்டேன். ஓகே இதுக்கப்புறம் இந்த பேபியை தூக்கி போட்டு இந்த கீ எடுத்துட்டேன். இந்த கீ வந்து மேலே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாங்க எஸ் ஆமாம், இந்த ஹார்ட்டின் கீ வந்து மேலே யூஸ் ஆகுது. இப்போ போகலாமா வேணாமா? பின்னாடி வந்து பிடிச்சிருமோ? போவோம், என்ன பண்ணியிருப்பாராங்க. ஓகே கைஸ் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கிற பின்னாடி ஏதாவது பண்ணிடுமோன்ட்டு பார்த்தா இங்கே வந்து உட்காந்துருக்குது. டேக் த பேபி டு பெட் இஸ் டயர்ட் பாய். இவன் டயர்ட் பாய் கிடையாதுடா, இவன் ஒரு மந்திர உள்ள ஒரு பைத்தியகார பாய்டா. அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு ரூம் கண்டுபிடிச்சி நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா இந்த பேபி வந்து பெட்டுக்கு போட போகிறேன்னு பார்த்தா இந்த ரூம் இப்படி ரணக்கொடூரமாக இருக்குது. என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. சரி பேபி தான் போடுவோமே, ஏதாவது ஒரு மேஜிக் நடக்குமா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். சரி என்னடா காணும், ஒன்றுமே வரல. டேக் த பேபி டு பெட்டுன்னு சொன்னாங்க, பெட்டில் போட்டேன் மேஜிக் நடக்கும்னு பார்த்தா எதுவுமே நடக்கலை. அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு டோர் இருந்திருக்கு, அதை நான் பார்க்காம நோட்டீஸ் பண்ணாமல் நான் பாட்டுக்கு என்னமோ உளறிட்டு இருந்திருக்கேன். ஓகே இந்த பேபி அப்புறம் மறுபடியும் இங்கே வந்து உட்காந்துருக்கு. டேய் டோன்ட்டா எடுக்கக்கூடாதா? ஐயோ பயமாக இருக்கே. சரி அதுக்கப்புறம் அந்த பேபி எடுத்ததுக்கப்புறம் பிடிச்சி மறுபடியும் வேறு இடத்துக்கு வந்துட்டேன். வாட்ச் டிவி யூ ஃபீலிங் ஸ்லீப்பி. டேய் டிவி பார்க்கணுமா? ஆனால் அதுக்கடா டிவி பார்க்கணும். சரி பாப்போமே. டே என்னடா அது கைஸ், என்னமோ வந்துச்சு திடீர்னுட்டு, அந்த பேபி ஃபேஸ் மட்டும் வந்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. என்னடா ட்ரெயின் கைஸ், பொம்மை ட்ரெயின். ஓ மை காட் ஸோ நைஸ். வாட்ச் டிவி யூ ஃபீல் ஸ்லீப்பி. ஒருவேளை இந்த பேபிக்கிட்ட அந்த ட்ரெயினை கொடுத்து ஒருவேளை இந்த பேபி தூக்கிட்டு போகணுமோ அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா பேபி காணா? டேய் உங்கள் அம்மா கிட்ட என்னடா சொல்லுவேன் நான், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட, அம்மா அப்பா கிட்டே எனக்கு என்ன சொல்ல போகிறேன் எனக்கு தெரியல. இப்படி பண்ணிகிட்ருக்குற நீ, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா ஒரு நாள் பார்த்துக்கோ. சரி அதுக்கப்புறம் என்னென்னா இந்த டிவியில் பார்க்காம போகணும். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா டி பார்க்காதே இதையும் பார்க்காதே, அப்படியே பூந்து போ. கீழே டிவி வச்சுருக்காங்க. அடப்பாவீங்களா, மேலேயாச்சும் பட்டு போகலாமான்னா பார்த்தா மேலேயும் டிவி வச்சுருப்பாங்க. அடப்பாவி வித்தாம்பரி டிவிடா. டேய் கைஸ் இதெல்லாம் போங்க கைஸ், இல்லை வித்தாம்பரி டிவி வச்சுருந்தா எப்படி கைஸ் பார்க்காம போகிறது? ஐயோ என்னதான் பண்ணுறதுனே தெரியல. இது ஆல்ரெடி என்னமோ எழுதிருச்சு, அதை பார்க்கல. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களே நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு.
அத்தனை டைம் வேஸ்ட். டிவி பார்க்கக்கூடாது, பார்க்காம போகணும். அது நம்மளுக்கு இன்றைக்கான டாஸ்க். அப்படி பார்க்காம போயிடும். ஓகே, அங்கே நிறையா டிவி இருக்குது வேறு. அப்படியே நடுவில் பூந்து போயிடணும். அது நம்மளே பார்க்குது கைஸ். அது நேராக அது ஒரு டைரக்ஷனில் இருக்க மாட்டேங்குது. நம்ம எங்கே போகிறோமோ அது அப்படியே பார்க்குது. ஐயோ, இந்த டிவி வச்சுக்கிட்டு ஒரே ஃபன்னு தான். ஃபன்னுன்னு இல்லை, இந்த டிவி வச்சுட்டு ஒரே இதுதான் சொல்ல. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே பூந்து போயிட்டுருக்கேன் அந்த டிவி பார்க்காம. என்னடா இப்போ மட்டும் பார்த்தா ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஐயோ. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.